சிங்கம்னா எல்லாரும் ஆம்பளை சிங்கம் அப்படின்னு சொன்னால் பெரிய வீரம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நோ, ஆம்பளை சிங்கத்தோட பெண் சிங்கம் தான் பயங்கரமான வீரம். அதுதான் வீரத்தின் அடையாளம். ஏன்னு கேட்குறீங்களா? அதற்கான கருத்தையும் கதையும் சொல்ல வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. யார் அவங்க? திமுக எம்பி தமிழிசை தங்கப்பாண்டியன். அவங்க தான். இப்போ சிங்கத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்னதாக சொல்லிடுவோம். என்னென்னா, ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது. ஆண் சிங்கத்துக்கு கீழே இருக்க குழுவில் இருக்க பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு போவோம். வேட்டையாடி கொண்டு வர்ற இறைய பிரித்து கொடுக்குற வேலை, அப்புறமா அந்த அவங்களுடைய கூட்டத்தை வந்து பாதுகாக்கிற வேலை, எல்லையை எப்பவுமே கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிற வேலை, இதுதான் ஆண் சிங்கத்தோட வேலையாக இருக்கும். பெருசாக வேறு எதுவும் கிடையாது. அவர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பார், குட்டிங்களை பார்த்துப்பார். அப்புறம் சாப்பாடு எடுத்துன்னு வந்தால் அந்தாங்க எல்லாருக்கும் ₹1 பிடிங்க அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைங்க மட்டும்தான். மேற்பார்வை மட்டும்தான். வேட்டையாடுறது வேலை பார்க்குறதுலாம் பெண் சிங்கங்கள் தான். இது அவங்களுடைய அந்த விலங்குகளுடைய ஒரு பழக்க வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அதில் லேடிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங் சிங்கத்தில். அதையே இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மேடையில் ஒரு மேடை பேசுகிறாங்க. மேடையில் பேசும்போது தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த கதையை. ஆண் சிங்கங்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே பெண் சிங்கங்கள் தான் வீரமானவங்க, அவங்க தான் வேட்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்றதை புரிஞ்சு பெண்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் முழக்கமிட்டு முதல்வர் பெண்களுக்கான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள். பொதுவாக ஆண்களைத்தான் சிங்கங்கள் என்று சொல்லுவது உண்டு. இங்கே எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்றீர்கள். ஏன் அவர்களை பெண் சிங்கங்கள் என்று சொன்னேன் என்றால், பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு செல்லும். ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு செல்வது கிடையாது. அறிவியல் பூர்வமாக இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. பெண் சிங்கங்கள் வேட்டையாடி எடுத்து வருகின்ற இறைச்சியை ஆண் சிங்கங்களும் அதனுடைய கப் சிங்க குட்டிகளும் பங்கு போட்டு உண்ணும். பெண் என்பவள் நெருப்பை கண்டுபிடித்தவள். பெண் என்பவள் வீடுகளை கட்டிடங்களை ஆண்கள் கட்டும் பொழுது அதை இல்லங்களாக மாற்றியவள். தான் வாழ்ந்த வீட்டை சுற்றி அந்த நிலப்பகுதியை சீர்திருத்தி விவசாயத்தை முன்னெடுத்தவள். அத்தனைக்கும் ஆதி காரணம் பெண்தான் என்பதால் தான் இங்கே பெருமளவில் பெண்கள் இந்த ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சியும் மகளிருக்கான ஆட்சி என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் செய்து உங்களுக்காக பல திட்டங்களை தீட்டி இருக்கின்றார். அதுக்கடுத்துதான் முக்கியமான ஒரு பாயிண்ட பேசியிருக்கிறாங்க தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சமத்துவம், எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஓரளவுக்கான புரிதல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சிட்டி சைடில் இருக்க நமக்கு வந்து அப்படிதான். ஆமாம், ஜாதி மதம்லாம் இப்போ இல்லவே இல்லை, எல்லாரும் ஒன்றுங்களை ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், கிராமப்புறங்களில் சில இடங்களில் இந்த ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள்லாம் இருக்குது. அது நம்ம மறுக்க முடியாது. நிறைய செய்திகளை நீங்களே பார்ப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது குறையிறதுக்கான காரணத்தை திமுக தான் முன்னெடுத்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலில் துண்டு போடக்கூடாது, அதெல்லாம் இருந்துச்சு. நம்ம கேட்குறதுக்கு வேணால் இந்த காலத்தில் வினோதமாக இருக்கலாம். தோலில் வேறு ஒரு உயர்ந்த சாதியினரை பார்க்கும்போது கீழே இருக்கிறவங்க தோலில் துண்டு போடக்கூடாது, அந்த துண்டு எடுத்து இப்படி வச்சுக்கணும், இல்லை இடுப்பில் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து தெருக்களில் நடந்து போகும்போது செருப்பு போட்டு அந்த தெருவில் அவங்க நடந்து போகக்கூடாது அப்படின்ற ஒடுக்குமுறையெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கேட்கும்போது இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இதெல்லாம் இருந்தது. சில தெருக்களில் அவங்க நடந்தே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றினதுக்கு பாடுபட்டது திமுக தான். இப்போ நீங்கள் வந்து சுயகௌரவத்தோட ஒரு இடத்துல நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்றா, அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணது திமுக தான் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள். மேடையிலே படிக்கப்படாத பெயர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து, உங்களுக்கு மறுக்கப்பட்ட மேடையில் நீங்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களை பெயர் சொல்லி அழைத்து, எந்த துண்டை எடுத்து வைத்து, எந்த செருப்புக்களை எல்லாம் கையிலே பிடித்துக் கொண்டு நடக்க முடியாது என்று சொன்ன தெருக்களின் வழியே செருப்பை காலிலே போட்டு அணிவிக்கப்பட்ட பொன்னாடையை உங்கள் தோள்களிலே அணிந்து கொண்டு செல்லுங்கள் என்று நமஸ்காரம் என்ற சொல்லுக்கும் கும்புரஞ்சாமி என்ற சொல்லுக்கும் இடையில் வணக்கம் என்கின்ற சொல்லை கொண்டு வந்து வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம்.